நெக்ஸ்ட் இப்போ அரசு வந்து ₹1 செலவு பண்ணுது அப்படின்னா அது எந்தெந்த வழிகளில் செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ மத்திய அரசு திட்டங்களுக்காக 16% வந்து செலவு செய்யப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிராம சாலைகள் திட்டம் இருக்கு, அடுத்து ஆவாஸ் யோஜனா வீடு கட்டும் திட்டம் இருக்கு, இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் மத்திய அரசு செயல்படுத்துது இல்லையா. மத்திய அரசு திட்டங்களுக்காக 16% செலவு செய்யப்படுதுன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. மத்திய அரசின் நிதியுதவி திட்டங்கள், ஸோ மாநில அரசு மத்திய அரசு ரெண்டுமே சேர்ந்து வந்து ஒரு ஸ்கீமை வந்து செயல்படுத்துவாங்க. ஸோ அப்போ மத்திய அரசு நிதியுதவி பெறும் திட்டங்கள் சொல்லிட்டு அதை சொல்லுவோம். ஸோ அந்த திட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8% செலவு செய்யப்படுதுன்னு சொல்றாங்க. வட்டி செலுத்துகை மூலமா இப்போ நம்ம கடன் பெறோம், அதுக்கு வட்டி செலுத்தணும் இல்லையா, அந்த வட்டி செலுத்துறதுக்காகவே 19% வந்து செலவாகுது. ஸோ கடன் தொகை மூலமா கடன் பெறது மூலமா 27% வரவாகுது, அதுக்கு வட்டி செலுத்துறதுக்காக 19% செலவாகுது. அடுத்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு துறைக்காக 8%, டிஃபென்ஸுக்கு வந்து 8% செலவாகுது. மானியங்கள் வழங்குறாங்களே, இப்போ பாத்தீங்கன்னா இப்போ சிலிண்டருக்கு மானியம் வழங்குறது, இந்த மாதிரியான மானியங்கள்லாம் வழங்கப்படுது இல்லையா, ஸோ அதுக்கு வந்து 6%